மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாம் உத்தரபவார்ணவாத். எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் நமது பகவான் கிரந்த ரூபமாக அவதரித்தது என்கின்ற பக்தி உணர்வோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். பொறுப்பு துறப்பு. நம்ம பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை செய்ய வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இதை செய்து கொண்டு வருகிறோம். இதனால் இதில் நமக்கு தெரிஞ்சதுங்கிற ஒரு பெருமையோ தெரியாதுங்கிற அவமானமோ இல்லை ஏதோ தெரிஞ்சதை நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வினயமோ எதுக்குமே இடமில்லை. ஏனென்றால் அவர்தான் நம் உள்ளே இருந்து அந்தர்யாமியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். நாம் we are just a tool. We are being used as a tool for his சங்கல்பம். அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறார், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அவ்வளவுதான். கதை வசனம் டைரக்ஷன் சொன்னேன் முன்னாடியே, எல்லாமே பகவான். நம்ம we are just delivering his message. அதனால் அந்த ஒரு உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் சாக்ஷாத் பகவான், அந்த உணர்வும் நமக்கு இருக்கணும். இதை படிக்கிறச்சே அந்த உணர்வு எப்பவும் நமக்கு இருக்கணும். அதில் ஒரு சொல்லும் ஸ்ரீமத் பாகவதம், ஒரு பாகவதமும் ஒரு நிமிடமும் நாம் படிக்கும்போது பகவான் சாக்ஷாத் பாகவதம் தான் பகவான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அதை கூறிவிட்டு நாம் இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே 3வது ஸ்கந்தத்திலே 22வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அனுதினம் பாகவதம்னு இந்த புருஷோத்தம மாதத்திலே அத்தியாயமாக ஸ்லோகமாக நம்ம பாகவதத்தை வாசிச்சுட்டு வரோம். இப்போ பூர்வ கதை சங்கிரகம். நேத்திக்கு நம்ம கர்த்தம பிரஜாபதியுடைய இந்த கடும் தவம், 10,000 வருஷத்துக்கு மேலே ஸ்தபம் பண்ணார் இல்லையா? தபஸ் பண்ணி பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமானார். கர்த்தமர் யாருங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி 3வது ஸ்கந்தத்திலே 12வது அத்தியாயத்திலே 27வது ஸ்லோகம், பிரம்மாவின் நிழலிலிருந்து தோன்றியவர் அந்த கர்த்தமர். பிரம்மாவோட வேரியஸ் படைப்புகள்லாம் நம்ம பார்த்துட்டே வரச்சு, அதில் நிழலிலிருந்து தோன்றியவர் தான் கர்த்தமர். எப்படி கர்த்தமர் கடுமையாக தபம் புரிந்து அந்த பிந்துசரஸ் அந்த சரோவரில் பகவான் கருடாரூடனாக கர்த்தமருக்கு காட்சி அளிக்கிறார். அப்போ பகவானை கர்த்தமர் துதி பண்ணுறார். எனக்கு இந்த மாதிரி பிரம்மாவுடைய ஆக்ஞை, நான் சிருஷ்டியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பிரம்மாவுடைய ஆக்ஞை. அதற்காக அந்த இல்லற வாழ்வை நடத்துவதற்கு எனக்கு ஒரு தர்ம பத்தினி வேணும், அது நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறச்சே பகவான் சொல்கிறார், நான் முன்பே இதெல்லாம் யோசித்து உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறேன். அந்த ஸ்வயம்புவ மனு சதரூபாக்கு தேவகூதின்னு ஒரு பெண்ணு, நாளை மறுநாள் அந்த ஸ்வயம்புவ மனுவே உன்னை பார்ப்பதற்கு இந்த பிந்து சரோவருக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு அவர் அங்கேருந்து திரும்பி வைகுண்டம் செல்கின்றார். நேற்றுக்கு பார்த்தோம், அந்த கருடன் அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணுறச்சே அவர் திரும்பி போகிறச்சே அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அங்கே சாமகானம் கேட்குறது, சாமவேதம் எங்கும் ஒலித்தது. அவர் திரும்பி போகிறச்சே சாமவேதம் ஒலித்தது. அவர் போனா விட்டு இந்த கர்த்தமர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், இவா எப்போ வருவாளோன்னு. அந்த நாளை மறுநாள் நான் சொன்ன மாதிரி ஸ்வயம்புவமனும் சதுரூபாவும் தன்னுடைய பெண் தேவகூதியோடு அந்த பிந்துசரஸ்க்கு வரா. இவர் கேட்குறார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கள்? இவருக்கு தெரியும் அவ எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சாலும் ஒரு ஸ்துதி, அவரும் ஒரு ஸ்துதி பண்ணுவார் ராஜாவே. ஏன்னா அந்த மனு தான் முதல் மனு இல்லையா? அவர் அந்த சப்தத்வீபத்துக்கும் ராஜா அவர். நீங்கள் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுடைய அவதாரம், யூ ஆர் வேரிங் மல்டிபிள் ஹேட்ஸு. அந்த மாதிரி நீங்கள் தான் பிரஜைகளெல்லாம் பரிபாலிக்கிறீள். அதனால்
உங்களுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும், உங்களுடைய சித்தம் என்ன, இதுக்காக வந்திருக்கள் அப்படின்னு அவர் வாயால் தெரிஞ்சுக்கணும்னு நேத்திக்கு அவர் இந்த வினாவோடு நேற்றைய சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்தோம். இன்னைக்கு நம்ம 22வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இன்னைய சத்சங்கத்தின் தலைப்பு கர்த்தமர் தேவகூதியின் திருமணம். இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்க போகிறோங்கிறது இந்த தலைப்புலேருந்தே தெரிஞ்சு போயிடுது. மைத்ரேயர் கூறுகிறார். இப்போ மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடக்கின்ற சம்பாஷணை, அதுதான் நம்ம இப்போ கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டோரியில். ஸோ மைத்ரேயர் கூறுகிறார், இவ்வாறு மனு சக்கரவர்த்தியின் உயர்ந்த குணங்களையும் பெருமைகளையும் கர்த்தமர் வாயார புகழ்வது கண்டு மன்னர் சற்றே வெட்கத்துடன் தன்னை புகழ்ந்து பேசி நிற்கும் கர்த்தமரிடம் கூறலானார். ஏன்னா எக்கச்சக்கமாக புகழ்ந்துட்டார் இல்லையா, நீங்கள் தான் சாட்சாத் பகவானுடைய அவதாரம்னு சொல்லிட்டார் அவர் இல்லையா. இப்போ மனு சொல்கிறார், வேதமே திருவடிவான பிரம்மதேவர் தன் வேத வடிவை காப்பாற்றி கொள்ள தவம், வித்யை, யோகம் முதலியவற்றுடன் உலக இயல் பற்றுகளை களைந்தவர்களான அந்தணர்களை தனது திருமுகத்திலிருந்து படைத்தார். அவரோட முகத்திலிருந்து வந்தவர்கள் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால் திருவடியிலேருந்து வந்தவன் 4வது வர்ணத்தவர்னா அது மட்டம்னு அர்த்தம் இல்லை. திருவடியிலேருந்து வந்தவா ரொம்ப வசத்தி. சரணாகதி பண்ணணும்னா திருவடியை தான் பிடிச்சிக்கணும். அதனால் பிராமணோஸ்யபுகமாசீத் பாகூராஜன்யகிருதா அப்படின்னு நம்ம படிப்போம். அதனால் தவறாக எண்ணக்கூடாது. இப்போது மேலே சொல்கிறார், சுவயம்பு மனு சொல்லிட்டு போனார், இப்படி அந்தணர்களை தனது திருமுகத்திலிருந்து பகவான் படைத்தார் பிரம்மா. அந்த அந்தணர்களை காக்க ஆயிரக்கணக்கான பாதங்களுடைய விராட புருஷனான பகவான் தனது ஆயிரக்கணக்கான கைகளிலிருந்து சக்தியர்களான எங்களை சிருஷ்டித்தார். எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட தனது ஆயிரக்கணக்கிலான கைகளிலிருந்து சக்தியர்களான எங்களை சிருஷ்டித்தார் தன்னை சொல்லிக்கிறார். ஆகவே அந்தணர்கள் அந்த விராட புருஷனின் ஞான சக்தி திறனாக கொண்ட அந்த ஹிருதயமாகவும் செயலூக்க திறனாக கொண்ட க்ஷத்திரியர்கள் உடலாகவும் கருதப்படுகிறார்கள். அந்தணர்களும் க்ஷத்திரியர்களும் ஒருவருக்கொருவர் தங்களை காத்து கொள்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அனைத்திற்கும் காரிய காரண ரூபமாகவும் எதிலும் பற்றியும் உலாவும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அனைத்தையும் காத்து அருளுகின்றார். எல்லாமே அவர்தான்ப்பா. அனைத்திற்கும் காரிய காரண ரூபமாகவும் எதில் பற்று இன்றியும் உலாவும் ஸ்ரீ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அனைத்தையும் காத்து அருளுகின்றார். தங்களை தரிசித்த அந்த கணத்திலேயே எனது அனைத்து ஐயங்களும் தீர்ந்தன. மாமனார் சொல்கிறார். இப்போ மாப்பிள்ளைட்ட இன்னும் மாப்பிள்ளை ஆல. ஏனெனில் தாங்கள்தான் என்னை புகழ்ந்து பேசுவதன் வாயிலாக மக்களை காத்து ரட்சிக்க விரும்பும் ஓர் அரசனது அறநெறிகள் அனைத்தையும் அன்போடு எனக்கு உபதேசித்து விட்டீர்களே. ராஜாவை ஜாக்கிரதையாயிரான்னு நீங்கள் சொல்லிட்டேன். இன்டைரக்ட்லி யூ டோல்ட் மீ இல்லையா. மனதை அடக்காத பாமரர்களினாலே காண இயலாத தங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது என் பெரும் பாக்கியமே. அவர் சொல்கிறார், ராஜா சொல்கிறார், இந்த முனிவர் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப பாக்கியம். தங்களது தூய்மையான திருவடி துகள்கள் என் தலையிலே தரிக்கப்பட்டது இன்னும் உயர்ந்த பாக்கியமே. அப்படி எங்கேயோ போயிட்டார், சூப்பர்லேட்டிவ். அவர் நீங்கள் விஷ்ணுன்னா இவர் அதுக்கும் மேலே போயிட்டார். அரசனது அறநெறிகளை தாங்கள் எனக்கு உபதேசித்தீர்களே, அது எனது பாக்கியம் அல்லவா? இதைவிட வேறு என்ன அனுக்கிரகம் உண்டு? செவியார தங்களது இனிமையான உபதேசங்களை நான் கேட்டேனே, அதுவும் எனது பாக்கியமே. முனிவரே, மகளிடம் கொண்ட அதிகமான பாசத்தினாலே என் மனது மிகவும் கவலை கொள்கிறது. ஆகவே கருணைக்குரிய எனது விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டுகிறேன். இப்போ தான் சொல்ல போகிறார். இப்போ அவரோட பெண்ணை பற்றி இப்போ தான் பேச போகிறார். இந்த பெண் எனது மகள். பிரியம்பிரதன், உத்தானபாதன் ஆகியவர்களுடைய சகோதரி. தனது வயது, குணம், ஒழுக்கம் ஆகியவற்றிற்கு ஏற்ற மணாளனை விரும்பி தேடி நிற்கின்றாள். தங்களுடைய ஒழுக்கம், கல்வி, அழகு, வயது மற்றும் கல்யாண குணங்களை நாரத மகரிஷி கூற கேட்ட இவள் தங்களையே மணாளனாக நிச்சயித்திருக்கிறாள். ஆகவே அந்தணோத்தமரே, எனது மகளை
தங்களுக்கு மனதார கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன். இவளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்வாழ்க்கைக்குரிய அக்னிஹோத்திரம் முதலிய காரியங்களில் இவள் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த ஒரே லைனில் சொல்லிடுறார். பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் இல்லை. நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன், கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதா இருக்கேன்லாம் இல்லை, கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஒரே லைனில் கல்யாணமே முடிச்சுடுறாரு போல் இருக்கா. எனிவே இந்த அத்தியாயம் முழுக்க கல்யாணம் இல்லையா, மேலே பார்த்துட்டே போவோம். உலக இயல் பற்றற்றவனும் கூட தானாக தேடி வந்த போக பொருளை நிராகரிக்க கூடாது என்பது நியதி. அவரே சொல்லிட்டு போறார், மேலே இன்னும் முடிக்கல அவர். அவ்வாறு இருக்க உலக இயல் பற்று கொண்டவர் பற்றி என்ன சொல்வது? உலக இயல் பற்றற்றவனும் கூட தானாக தேடி வந்த போக பொருளை நிராகரிக்க கூடாது என்பது நியதி. அவ்வாறு இருக்க உலக இயல் பற்று கொண்டவர் பற்றி சொல்வது என்ன சொல்லணுமா? சொல்லியும் புரிய வைக்க வேண்டுமா? அப்படிங்கிற மாதிரி தானாக கிடைத்த சுகத்தை உதறி தள்ளி பின் அதற்காக வேறு ஒரு கருமியிடம் கை நீட்டுவானேயாகில் அவனது பெரும் புகழ் பாழ்படும், பிறர் பழிப்பும் மானக்கேடும் நேரும். அறிஞரே, தாங்கள் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக அறிந்தேன். இதுவரை பிரம்மச்சரியத்தை தாங்கள் அனுஷ்டித்து வந்துள்ளீர்கள். ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்க வேண்டும் என்ற நியமம் ஒன்றும் இல்லையே. எதுக்காக ஆயுஷ் முழுக்க இருக்கணும் சுவாமி? நீங்களும் இந்த மாதிரி இத்தனை நாளாக இருக்க கேள்விப்பட்டேன். நான் தங்களுக்கு இவளை கன்னிகாதானம் செய்து தருகிறேன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு தரம், ரெண்டாவது தரம் ஸ்டாம்ப் குத்துறார். சரியா? இப்போ கர்த்தமர் சொல்றார், மன்னவா, ராஜாவே, நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவது உண்மையே. தங்கள் பெண்ணும் என்னையே மனதில் நிச்சயித்து இருப்பதால் வேறொருவருக்கு தருவதாக வாக்கினால் நிச்சயம் செய்யப்படாதவள். ஆகவே எண்வகை திருமண முறைகளில் முதலாவதான பிரம்ம விதிப்படி எங்கள் இருவருடைய திருமணம் நடைபெறுவது பொருத்தமானதே. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்றார் ஒரு புது டேர்ம். 8 வகை திருமணங்களிலே, அந்த திருமண முறைகளிலே முதலாவதான பிரம்ம விதிப்படி எங்கள் இருவருடைய திருமணம் நடைவது பிராம விதிப்படின்னு சொல்லலாம். இந்த 8 வகை திருமணங்கள் என்ன? பிராமம், நம்ம 8 வகை திருமணங்கள் படிக்கிறேன். முதல் பிராமம், ரெண்டாவது தெய்வம், மூணாவது ஆர்ஷம், நாலாவது பிராஜாபத்யம், அஞ்சாவது ஆசுரம், ஆறாவது காந்தர்வம், ஏழாவது ராட்சசம், எட்டாவது பைசாசம். இந்த 8 வகையான திருமணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஸ்மிருதியில் இந்த 8 வகையான திருமணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசே, நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டுவதற்காக கணவனான நான் உனது திருக்கரத்தை பற்றுகிறேன் என்று கூறுகிறது வேதம். வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டுவதற்காக கணவனான நான் உனது திருக்கரத்தை பற்றுகிறேன் என்று வேதம் கூறுகிறது. தங்களது இந்த விருப்பம் நான் இவளது திருக்கரத்தை பற்றுவதாலே நிச்சயம் நிறைவேறும். தனது திருமேனி அழகாலே அணிந்துள்ள ஆபரணங்களின் ஒளியையும் விஞ்சி நிற்கும் தங்கள் மகளை எவன்தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான்? அப்படி இன்னொரு போட்டார் பாருங்க. ஒரு சமயம் தங்கள் மகள் அரண்மனையின் உப்பேரிகை மேல் பந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பந்து செல்லும் வழி நெடுக விழி சஞ்சரிக்க காலில் உள்ள சதங்கை கலகலக்க அந்த அழகை கண்ட விஸ்வாவசு என்னும் கந்தர்வன் ஆகாயத்தில் தன் விமானத்தில் சென்று கொண்டிருந்தான். அவன் அப்படியே மயங்கி கீழே பூமியில் விழுந்தான். யார் சொல்றது? இதை கர்த்தமர் சொல்றார். இவருக்கு எப்படிடா நியூஸ் போச்சு அப்படின்னு கேட்கப்படாது. நாரதர் சொல்லிருப்பார், இல்லை இவரே தபஸ் இதில் பார்த்துருப்பார். அவளொன்றோ இன்று தானாக என்னை தேடி வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ரதி அவ என்ன தேடி வந்திருக்காப்பா. புத்திசாலியானவன் எவன்தான் அந்த பெரும் பேற்றை வேண்டாம் என்று உதறி தள்ளுவான்? அவளோ சக்கரவர்த்தியான ஸ்வயம்புவ மனுவான தங்களுடைய அன்பு மகள்.
உத்தானபாதரின் சகோதரி, பெண்களின் குல திலகம், திருமகளது திருவடி துகளை தொழுது பேறு பெறாதவன் எவனுக்கும் இவளது தரிசனம் கூட கிடைக்காது. திருமகளது திருவடி, பகவான் திருவடி கூட சொல்ல, அதுக்கு மேல திருமகளது திருவடிகளை தொழுது பேறு பெறாதவன் எவனுக்கும் இவளது தரிசனம் கூட கிடைக்காதே. ஆகவே இந்த உத்தமியை ஒரு நிபந்தனையுடன் என் மனைவியாக ஏற்கிறேன். பார்த்துக்கோங்க, இங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறார். ப்ரீநாப்சுவல் அக்ரிமெண்ட் இங்க போட்டாச்சு. அந்த காலத்திலேயே இருந்திருக்கு, ஒரு போட்டாச்சு ஒரு அக்ரிமெண்ட். ஒரு நிபந்தனையுடன் ஏற்கிறேன். இவளது வயிற்றிலே ஒரு மகன் பிறக்கும் வரை இல்லற வாழ்வு மேற்கொள்வேன். அதன் பிறகு பகவான் எனக்கு உபதேசித்தபடி ஜீவஹிம்சையற்ற சமதமாதி நெறிகளை கொண்ட துறவரத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன். பகவான் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். நேற்றுக்கு கதையில் பார்த்தோம் இல்லையா, உனக்கு 9 பெண்கள் பிறப்பா, அவள்லாம் பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள், அவள் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பா இல்லையா. அதுக்கப்புறம் 10ஆவதாக ஒரு பிள்ளையாக தேவகூதியின் வயிற்றிலே உனக்கு நான் கபிலராக, கபிலர்னு பேர் சொல்லலை, சாங்கிய சாஸ்திரத்தை எழுத போகும் ஒரு அம்சாவதாரமாக உனக்கு நான் பிறக்கப் போகின்றேன் நேத்திக்கே சொல்லிட்டார். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், ஒரு பிள்ளை பிறக்கும் வரை நான் இல்லறத்திலே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் துறவரம் சென்று விடுவேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறார். ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணை பெற்ற அப்பாவுக்கு பின்னாடி ஒரு ஹீ ஷுட் நாட் ஃபீல் ரைட், என்னோட காரியங்கள்லாம் பண்ணிடுறேன், குழந்தையெல்லாம் பெற்றுண்டு அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டோ, அந்த இவாளுக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்துட்டோ, அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து துறவரம் செல்வேன் அப்படின்னு சொல்கிறார். வியக்கத்தக்க விசித்திரமான இந்த பிரபஞ்சம் எவரிடம் தோன்றியதோ, எவரால் காக்கப்படுகிறதோ, பின்பு எவரிடத்திலே போய் அது லயிக்கிறதோ, பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதியான அந்த பகவான் நாராயணன் தான் எனக்கு முக்கிய பிரமாணம். ஏன்னா அவர் தான் பிரமாணம், அவர் சொல்லிருக்கார் ஏற்கனவே, அதுதான் பிரமாணம். என்ன, தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன் என்ற 3 கடன்களை தீர்த்த பிறகு என் போன்றவர்களுக்கு துறவரம்தான் மேலானது அப்படின்னு நேற்றுக்கு அந்த டிஸ்கஷனில் முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்தார். இப்போ மைத்ரேயர், இந்த இப்போ நடுவில் நம்ம கான்டெக்ஸ்ட் என்ன, மைத்ரேயர் விதுரர், இந்த மைத்ரேயர் விதுரருக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. இந்த கர்த்தம பிரஜாபதி எப்படி தபஸ் பண்ணார், எப்படி பகவான் வந்தார், எப்படி சுவயம்பூ மனு பொண்ணோட வரப்போகிறார், இவருக்கு கனிகாதானம் நடக்க போகிறது, இதெல்லாம் சொல்லிட்டார் முன்னாடியே இல்லையா. இப்போ மைத்ரேயர் கண்டினியூ பண்ணுறார். சிறந்த வில்லாளியான விதுரரே, இப்போ விதுரரை திருப்பியும், ஹே விதுரா, ஏ சிறந்த வில்லாளியே, இவ்வாறு கூறிவிட்ட அந்த கர்தமர் பத்மநாபனான பகவான் நாராயணனை மனதிலே நினைத்து தியானித்து மௌனமானார். புன்னகை தவழும் அவரது திருமுகத்தை கண்ட தேவகூதி அவரிடம் தன் மனதை பறிகொடுத்தாள். மன்னவர் தன் மனைவி மகள் ஆகிய இருவரின் எண்ணத்தையும் அறிந்து கொண்டு நற்குணங்களின் கொள்கலனான கர்த்தம மகரிஷிக்கு அனைத்து வகையிலும் அவருக்கு ஒத்தவளான தேவகூதியை மனமகிழ்ச்சியோடு கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். சரியா, பட்ட மகிழ்ச்சியான சதரூபை சுவயம்புவனோட அவர் இல்லையா தர்மபத்தினி சதரூபை புதுமண தம்பதிகளுக்கு விவாக காலத்திலே கொடுக்க வேண்டிய விலை உயர்ந்த ஆபரணங்கள், வஸ்திரங்கள், குடும்பத்திற்கு வேண்டிய மற்ற உபகரணங்கள் ஆகியவற்றை மிக்க மகிழ்ச்சியோடு அளித்தார். நம்ம ஊரில் கல்யாணம்னா எத்தனை சவரன் தங்கம் போடுறீங்கன்னு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அரசனான மனு தன் பெண்ணை அனைத்து விதத்திலும் ஒத்த மணாளனுக்கு திருமணம் முடித்ததால் கவலை நீங்க பெற்றாலும் மகளுடைய பாசத்தினாலே அவளது பிரிவை தாங்க இயலாது மனம் தளர தழுதழுக்க அவளை மார்போடு அணைத்தவாறு அம்மா மகளே என்று மனம் கலங்க கூறி அழுதார். அவளுக்கே தேவர் லோகத்தில் இருக்கிற வாழ்க்கே இவ்வளோ பாசம். இத்தனைக்கும் முதல் பேர் இவா தான், சுவயம்பூ மனு சதரூபா தான் இந்த முதல் ஹியூமன்ஸ். அப்போலேருந்து ஆரம்பிச்சது இந்த கண்ணீர் விடுறது. எங்கேந்திரா வந்தது அப்படின்னு பார்த்தா அங்கேருந்தே இருக்குது அந்த கண்ணீர்.
மகளான தேவகூதியின் கூந்தலை நினைத்தது. அப்பா அவ்வளவு விட்டுருக்க. அவளுடைய கூந்தலை நினைத்தது. முனிவர் திலகமான கர்த்தமரிடம் விடைபெற்று மனு தன் மனைவியுடன் தேரிலே ஏறி பரிவாரங்கள் சூழ்ந்து வர முனிவர்களுக்கு மிகவும் பிரியமான சரஸ்வதி நதியின் இரு கரைகளிலும் உள்ள முனிவர்களது ஆசிரமங்களின் அழகை ரசித்து கொண்டே தன் நகருக்கு சென்றார். பிரம்மாவர்த்தத்திலிருந்து தன் அரசன் திரும்பி வருவது கேட்ட குடிமக்கள் மேளதாளங்களுடன் தன் அரசரை வரவேற்றார்கள். அவர் திரும்பி இதெல்லாம் மைத்திரேயர் கதை சொல்லிட்டு வர்றார், ஷார்ட்டாக சொல்லிடுறார். இவர் பேசினார், அவர் கன்னிகாதானம் பண்ணார், மந்திரம் பண்ணார், அதெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சுடுத்துப்பா. சுவயம்புவ மனு இப்போ திரும்பி கிளம்பியாச்சு. பொண்ணை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பிரிவு. ஏன்னா அவள் சதுரூபா எல்லாம் அவளுக்கு போய் செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அவள் கடமையெல்லாம் முடிஞ்சுடுத்தோ. அவள் கிளம்பி அவள் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்தால் அங்கே ஒரே மேளதாளத்தோடு அவளுக்கு வரவேற்பு. அனைத்து செல்வங்களும் நிறைந்த பர்ஹிஷ்மதி நகரம் மனுவுடைய தலைநகரம். மனுவோட தலைநகர் பர்ஹிஷ்மதி. ரசாதலத்திலிருந்து பூமியை தூக்கி வந்த யஜ்ஞவராக மூர்த்தி தனது உடலை சிலிர்த்து கொண்ட பொழுது அவரது ரோமங்கள் இங்கு விழுந்தன. அந்த ரோமங்களே பச்சை நிறமுடைய தர்பைகளாகவும் நாணல்களாகவும் ஆயின. அந்த தர்பைகளையும் நாணல்களையும் கொண்டு முனிவர்கள் வேள்விகளுக்கு இடையூறு விளைவிக்கும் அரக்கர்களை முறியடித்து யஜ்ஞ புருஷனான ஸ்ரீமன் நாராயணனை அவர்கள் பூஜித்தார்கள். பெருமைக்குரிய இந்த மனு தனக்கு இந்த பூமியை கொணர்ந்தளித்த யஜ்ஞ புருஷனான ஸ்ரீமன் நாராயணனையும் அந்த தர்பைகளையும் அந்த நாணல்களையும் வேதிகையிலே புறப்பரப்பி பூஜித்தார். இந்த தர்பைகளையும் நாணல்களையும் பர்ஹிஸ் என்று அழைப்பார்கள். மனு தன் இருப்பிடமான பர்ஹிஷ்மதி நகரை அடைந்து முத்தாபங்களையும் போக்கும் தன் மாளிகைக்கு நுழைந்தார். முத்தாபங்களையும் அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாவித தாபங்களையும் போக்கும் தன் மாளிகைக்குள்ளே மனு நுழைந்தார். அங்கு அவர் தன் மனைவி மக்களுடன் அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றுக்கு உகந்தவாறு போகங்களை அனுபவித்தார். விடிவோரையில் கந்தர்வர்கள் தங்கள் மனைவிமார்களுடன் மனு மன்னரது கல்யாண குணங்களை பாடி துதித்தார்கள். ஆனால் மன்னன் மனு அதில் ஈடுபாடு கொள்ளாது பகவான் ஸ்ரீ ஹரியின் புகழையே மனமாற கேட்டு மகிழ்ந்தார். அவர் தன் விருப்பப்படி உலகியல் இன்ப போகங்களை பெற திறமை பெற்று இருந்தாலும் அதில் நாட்டம் கொள்ளாது முழு மனதாக பகவானையே சிந்தித்திருந்தார். பகவான் விஷ்ணுவின் திருவிளையாடல்கள் பற்றிய கதைகளை கேட்பது, அதையே நினைத்து நினைத்து உருகுவது, அதை பற்றியே எழுதுவது, அதையே எங்கும் பரப்புவது என்று இருந்ததனால் அவரது வாழ்நாளை அந்த மன்வந்தரம் முழுவதும் ஒரு நிமிடம் கூட வீணாக கழிக்கவில்லை. இவ்வாறு மனு தனது ஜாக்ரத், அதாவது விழிப்பு நிலை, ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி, ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி, வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா? விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை என்ற மூன்று நிலைகளிலும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களின் நிலைகளிலும் பகவான் வாசுதேவனிடமே பக்தி செய்து தனது மன்வந்திர காலமான 71 சதுர்யுகங்களை கழித்தார். ஒரு மனு 71 சதுர்யுகம் ரூல் பண்ணுறார். நம்ம ஊர்லலாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் இருக்கா மாதிரி 71 சதுர்யுகம் ஒரு மனு. 71 ஒரு சதுர்யுகம்ங்கிறதே 4.3 மில்லியன் இயர்ஸ், 43,20,000. ஒரு சதுர்யுகம்னா என்ன? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 சேர்ந்தா ஒரு சதுர்யுகம் இல்லையா? அந்த ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். அந்த மாதிரி எத்தனை சதுர்யுகம் இவர் ஆண்டார்? ஒரு மனு 71 சதுர்யுகம் இவர் ஆண்டார். இதுக்கப்புறம் இன்னொரு மனு சுவயம்பு மனு, அதுக்கப்புறம் ஸ்வரோஷிஷ மனு உருவா. 14 மனுக்கள் பிரம்மாவோட ஒரு பகல்ல 14 மனுக்கள் ஆழ்வார். ஒரு மனுவும் 71 சதுர்யுகம் ஆழ்வார். 71 மல்டிப்ளை பை 14 போட்டேன்னா 1000 சதுர்யுகம் வரும். அந்த 1000 சதுர்யுகத்தில் தான் படைப்பு காத்தெல்லாம் நடக்கும். அது பிரம்மாவுக்கு ஒரு பகல். பிரம்மாவுக்கு இரவு வந்தவுடனே திருப்பியும் பிரளயம், உலகம் அழிஞ்சிடும். திருப்பியும் பகலில் சிருஷ்டி ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் டிவைடட். இந்த 1000 சதுர்யுகத்தில் ஒரு மனுவும்
71 சதுர்யுகம், இந்த மாதிரி 14 மனுக்கள் ஒருத்தருக்கப்புறம் அந்த மாதிரி சதுர்யுகத்தில் இப்போ நம்ம மனுவோட பேர் வைவஸ்வத மனு. அதான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே வைவஸ்வத மன்வம் தர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. சரியா? இப்போ மைத்ரேயர் கதையை முடிக்கிறார். வியாசரின் மகனே விதுரா, பகவான் ஸ்ரீஹரியை சரணடைந்து இருப்பவனை உடல் மனம் இந்த விஷயங்கள்லாம் உடல் சம்பந்தமாகவோ மனம் சம்பந்தமாகவோ அந்தரிக்ஷத்தில் தெய்வ செயலால் ஏற்படுவோ மானிடர்களாலோ மற்ற ஜீவராசிகளாலோ உண்டாகக்கூடிய துன்பங்கள் என்ன செய்மிகம், அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் பார்த்தோம் இல்லையா. இந்த விதமான தாபங்கள், இந்த மாதிரி துன்பங்கள் என்னடா செய்ய முடியும்? பகவான்கிட்ட நீ சரணாகதி பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதெல்லாம் ஜுஜுபிடா அப்படின்னு சொல்கிறார். 37 38. அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையையே சிந்திக்கும் சுவாயம்புவ மனு முனிவர்கள் கேட்டுக்கொண்டபடி மனிதர்களது மற்றும் அனைத்து வர்ணாசிரமங்களின் நன்மைக்கான அறநெறிகளை வகுத்து அளித்தார். இதுவே இன்றும் மனுநீதி என்ற பெயரிலே விளங்கி வருகிறது. இவர் தான் முதல் மனு. இந்த ரூல்ஸ், கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் ஓரளவுக்கு அட் த ஹை லெவல் வேதத்தை பகவான் பண்ணிட்டார். பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம். எப்படி கம்பெனியில் ஹை லெவல் பாலிசிஸ் கொடுத்துருவா, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ப்ரொசீஜர் எழுதுவோம் இல்லையா, எஸ்ஓபின்னு, ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த மாதிரி ராஜாவை படைச்சாச்சு, ஒரு சிஇஓவை அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா அவன் அதுக்குண்டான டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குண்டான ஹெச்ஆர் பாலிசிஸ், மார்க்கெட்டிங் பாலிசிஸ், ஃபைனான்ஸ் பாலிசிஸ்ங்கிற மாதிரி மனுஷன் எப்படிரா வாழணும் அறநெறிகளை வகுப்பதற்காக அந்த வர்ணாசிரம தர்மங்கள் இதெல்லாம் வச்சு மனுநீதி என்ற பெயரிலே முதல்ல இந்த மனு எழுதினது தான் அந்த மனுநீதி. ஆதி மன்னரான இந்த மனுவின் சரித்திரம் அனைவராலும் கொண்டாடப்படுவது அற்புதமானது. அதை இதுவரை உங்களுக்கு கூறினேன். இனி அவரது குமாரியான தேவகூதியின் பெருமையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் இன்னைக்கு இந்த கதையை முடிக்கிறார். நாளைக்கு கர்த்தமர் தேவகூதி அவளோட ஹனிமூன் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 22வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் சத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி ஷமக்ஷ்வ புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம். ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.